கோயில்ல நடந்த விஷயத்தை கோயில்லையே மறந்துடணும். சில விஷயங்களை அந்த நிமிஷமே அப்பவே மறந்துடணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் இப்ப உள்ள வரப்போறேன் தமயந்தி. இனி என்ன நடந்தாலும் வீட்டுக்குள்ள காலை வச்சு என் காரியத்தை நான் செஞ்சு முடிச்சுப்பேன். அர்ஜுனுக்கு இதனால பார்த்தாங்கிற பேர் கேட்ட உடனே அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அந்த பேருக்கும் அர்ஜுனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் நான் போய் சேர வேண்டிய வீடு. இதுதான் நான் தேடிக்கிட்டு இருக்கிற என் துரை பார்த்தாவோட வீடு. சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். என் பார்த்தா இங்கதான் இருக்காரு. இத்தனை நாளா நான் தேடினத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருச்சு. பார்த்தா பார்த்தா எங்க இருக்க? பார்த்தா 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 எங்க அமிர்தா, உங்களுக்கு கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சான்னு கேக்குறீங்க? யாரோ என்ன பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அது உங்களுக்கு கேட்டுச்சா? கேக்கலையே. எனக்கு உங்க பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி கேக்கலையே. இல்லைங்க அமிர்தா, நிச்சயமா யாரோ என்ன கூப்பிடுறாங்க. அந்த குரல் எனக்கு நல்லாவே கேக்குது. யாரோ என்ன கூப்பிடுறாங்க. இப்ப நான் உன்னை நெருங்கி வந்துட்டேன். பார்த்தா உன்னை நெருங்கி வந்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. உங்களுக்கு கெட்ட கனவு வந்துச்சுல, அதனாலதான் இப்படி தோணுது. உண்மையிலேயே எனக்கு எந்த குரலும் கேட்கல. இல்லைங்க அமிர்தா, எனக்கு கேட்டுச்சு. எனக்கு அந்த குரல் கேட்டுச்சு. யாரோ என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாரோ என்ன ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருங்க அது? அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யார் அது? ஹலோ ஹலோ, யாரா இருப்பா? என்ன ஆச்சு அர்ஜுன்? யார கூப்பிடுறீங்க? அங்க யார் இருக்கா? இல்லங்க அமிர்தா, அங்க யாரும் நிக்கிறாங்க. அங்க பாருங்க. அங்க யாருமே இல்ல அர்ஜுன். யார கூப்பிட்டுட்டு இருந்தீங்க? இல்ல அமிர்தா, இப்ப யாரும் அங்க நின்னுட்டு இருந்தாங்க. நானே பார்த்தேன். நான் சொல்றது நம்புங்க, நான் பார்த்தேன். வாங்க. நீங்க இன்னும் அந்த கனவுல இருந்து வெளியில வரல போல இருக்கு. வாங்க, தூங்கி எஞ்சா எல்லாம் சரியாயிடும். இல்லங்க அமிர்தா, அங்க விடுங்க. யாரும் இருந்தாங்க. சரி வாங்க அர்ஜுன். அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தை என்கிட்ட சொன்னா. உனக்கு முழுசா 25 வயசு நிறைய போகுது. நீ போய் சேர வேண்டிய இடம் வேற ஒண்ணு இருக்கு. கிளம்புறதுக்கு தயாராருன்னு சொன்னாமா. சித்ரா, இத்தனை நாள் நீ வீட்ல இல்லாம இருந்தது வீடே வெறிச்சோடி போன மாதிரி இருந்தது. உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காங்க அத்தை. நான் எங்க அப்பா வீட்டுல ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, என்னைக்கா இருந்தாலும் இங்கதானே வந்தாகணும். அதான் வந்துட்டேன். அது சரி, அத்தை எங்க? நானும் ரொம்ப நேரமா அவங்களதான் தேடிக்கிட்டு இருக்கேன்.
பண்ணிடுவாங்களோன்னு மனசுக்குள்ள பயமா இருக்கு வாணி. அக்கா, அது அவ்வளவு சுலபம் நினைச்சீங்களா? அதுவும் இல்லாம யாரோ ஒரு சுவாமிஜி எப்பவோ சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு இப்பவும் போட்டு குழப்பிக்கிறீங்களே, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுக்கா. ஆமா அத்தை, அர்ஜுன் என்ன விளையாட்டு பொம்மையா? யாரோ வந்து தூக்கிட்டு போறதுக்கு? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க பேசாம சும்மா இருங்க. என்னால அந்த மாதிரி தைரியமா இருக்க முடியல. அக்கா, தேவையில்லாம நீங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்கன்னு தோணுது. அர்ஜுன் இந்த வீட்டு பையன். அவ்வளவு லேசா அவனை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு யாராலையும் இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியாது. அப்படியே யாராவது வந்தாலும் நாம சும்மா விட்டுருவோமா? நம்ம கண்ணுல மண்ணை துவிட்டு அப்படி யார் அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்லு சித்ரா? ஆமா, பாத்துடலாம் அத்தை. அக்கா, நீங்க கொஞ்சம் அமைதியா தைரியமா இருங்க. ஆண்டவா, இது வரைக்கும் உங்களோட அருளும் கருணையும் தான் என்னை காப்பாத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இனிமே நடக்க போற போராட்டங்களுக்கு இப்படியே உன்னோட ஆசீர்வாதம் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ணு முருகா. அமிர்தா, இப்போ உன்கிட்ட நிறைய நேரம் இல்ல. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீ நாகலோகத்துக்கு போயே ஆகணும். அந்த நாகப்பழத்தை சாப்பிட்டே ஆகணும். ஞாபகம் இருக்குல்ல? ஆமா முருகா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்ன மாதிரி நாகலோகத்துக்கு போக எனக்கு தான் அனுமதி இல்லையே. நான் முயற்சி பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சு போச்சு. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீதான் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்தணும்பா. அமிர்தா, உன் மனக்குழப்பம் என்னன்னு புரியுது. இந்த தடவை உனக்கு வந்திருக்கிற இந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். ரொம்ப நன்றி முருகா, ரொம்ப நன்றி. உன் பக்தர்களை நீ கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கைய நீ காப்பாத்திட்ட. நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். நன்றி முருகா. ஆனா இந்த தடவை மட்டும்தான் என்னால உனக்கு உதவ முடியும் அமிர்தா, ஞாபகம் இருக்கட்டும். ஆனா இதோட உனக்கு வரப்போற சோதனைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு போயிடும்னு மட்டும் கனவு காணாத. இங்க இருந்துதான் உனக்கு உண்மையான கடினமான சோதனைகள் ஆரம்பிக்கும். சரி முருகா, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நான் எதிர்த்து போராடுறேன். உன்னுடைய அனுகிரகம் எப்பவுமே என் கூடவே இருக்கணும். அமிர்தா, நம்பின பக்தர்களை கைவிடுறது ஆண்டவனோட தர்மம் கிடையாது. என்னை நம்பி நிராதரவா நிக்கிற என்னோட பக்தையோட கோரிக்கைய நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை. என்னோட பக்தைக்கு உதவி செய்யறதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். 500 நாகங்களோட அம்சம் நிறைந்த ஆயுதத்தால உன்னை தாக்குனதுனால ஏற்பட்ட விளைவு 500 நாகத்தோட விஷமும் உன்னோட தேகத்துல சேர்ந்துருக்கு. அது உடனடியா உன் தேகத்தை விட்டு இப்ப வெளியில வரணும்.
நன்றி முருகா, ரொம்ப நன்றி. ஹர்ஷா, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஆனா இன்னும் நாம எதுவுமே செய்ய முடியாம இருக்கோம். இப்படியே விட்டா அந்த அமிர்தா தான் நினைச்சதெல்லாம் நடத்திக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருப்பா. இல்ல ஹர்ஷா, இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த அமிர்தா முதல்ல வீட்டை விட்டு வெளியில போகணும். நீ எனக்காக செய்வல்ல? கண்டிப்பா மயூரி, நீ இவ்வளவு டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது உறுதி. அதுக்கு சரியா பிளான் பண்ணி அந்த காரியத்தை நடத்தணும். நான் முடிவு பண்ணிட்டு அந்த காரியத்தை செஞ்சே தீருவேன் மயூரி. முதல்ல அவ வீக் பாயிண்ட் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிட்டா அர்ஜுனையும் அமிர்தாவை பிரிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா அத நீ தான் கண்டுபிடிக்கணும். நிச்சயமா ஹர்ஷா. நான் இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இந்த அர்ஜுன் அமிர்தாவை என்னதான் பாடி பாராட்டி புகழ்ந்து தள்ளினாலும் அந்த அமிர்தா மனசுல மட்டும் அர்ஜுனுக்காக கொஞ்சம் கூட இடம் இல்லைன்னு தான் தோணுது. ஒரு புருஷன் கிட்ட பொண்டாட்டி நடந்துக்கிற மாதிரி அவ என்னைக்குமே நடந்ததே இல்ல. அர்ஜுன் அவ மேல எவ்வளவுதான் பாசத்தை பொழிஞ்சாலும் அவ அவனை அவாய்ட் பண்றதுல தான் குறியா இருக்கா. மேலோட்டமா பார்க்கும்போது அவங்க 2 பேருக்குள்ள காதல் இருக்க மாதிரி தோணினாலும் உள்ளுக்குள்ள அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒட்டு உறவு இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த பலவீனத்தை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும்னு எனக்கு தோணுது. யாரோட பலவீனத்தை யாருக்கு சாதகமா எப்ப எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மயூரி. இப்போ உன்னை எப்படி என் கைக்குள்ள வச்சிருக்கேன் பாரு. அதே மாதிரி முதல்ல நீ என் வலைக்குள்ள விழுந்துரு. அதுக்கப்புறமா அந்த அமிர்தா. ஹர்ஷா, என்ன யோசிக்கிற? அது ஒண்ணுல மயூரி. அது என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டுல ஒரு 3வது மனுஷன் தானே. ஸோ உங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது சச்சா, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் தப்பா யோசிக்க வேண்டாம். இப்ப என் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு முன்னாடி மாதிரி உன் மேல கோபமோ வருத்தமோ எதுவும் இல்ல. நீ எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், போலாம், சகஜமா இருக்கலாம். சரியா? நீ என்னோட ஃப்ரெண்ட் ஹர்ஷா. அதுவும் இல்லாம என் குடும்பத்துல உள்ளவங்களால நீ அவமானப்பட்டிருக்க. உன்னை பயன்படுத்தி எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. உன் உருவத்துல வந்து என்ன உன்னை 2 பேரையும் ஏமாத்திருக்காங்க. சோ இப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால உன் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இருக்கு. அப்படிங்கிறியா? ஆமா ஹர்ஷா, நீ எந்த தயக்கமும் இல்லாம எங்க வீட்டுக்கு வந்துட்டு போலாம். வீட்டுக்கு வெளியில இருந்துதான் நீ எல்லா பிளானையும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே அந்த அமிர்தாவை எப்படி அடிச்சு வெளியில துரத்தணும்னு பிளான் பண்ணிக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்களோட நம்பிக்கையை ஜெயிச்சு என் அர்ஜுனா அந்த அமிர்தா கிட்ட இருந்து பிரிக்கணும். உனக்கு இதுல என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நான் பண்றேன். ஓகேவா? எவ்வளவு நிம்மதியா தொங்கிட்டு இருக்காரு. முகத்துல சிரிப்பு. அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல கனவு தான் வந்திருக்கும். ஒருவேளை கனவுல நான் வந்திருப்பேனோ?
ஏங்க அர்ஜுன், நீங்க என்ன உயிருக்குயிர காதலிக்கிறீங்க இல்லையா? தூங்கும்போது இப்படி சின்ன குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே தூங்குறத பார்க்கும்போது இப்படியே நாள் பூரா உங்க முன்னாடியே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது. ஒரே ஒரு தடவை கண்ணு திறந்து பாருங்களேன். என்னங்க முத்தம் கொடுத்தீங்களா? உம், என்ன பண்றீங்க நீங்க? கையை விடுங்க. நீங்க என்னோட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேள்வி? அதான் ஒரு முத்தத்தின் கதை. முத்தமா? எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா. நான் உங்களோட நெத்தியில குங்குமம் தான் வச்சு விட்டேன். இப்போதானே நான் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். உங்களை கூப்பிட்டேன், நீங்க முழிச்சுக்கல. அதான் அதான் குங்குமத்தோட சேர்த்து பிரசாதமும் கொடுத்தீங்களோன்னு கேட்டேங்க. பொய் சொல்லாதீங்க. நான் எதுக்கு போய் சொல்லணும்? அது என்னமோ சொல்லுவாங்களே, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின். அப்படி இருக்கு உங்க கதை. நேத்து உங்க கனவுல ஏதோ ஒரு பொண்ணு வந்தால, அதனாலதான் இப்படி ஆயிருக்கீங்க போல இருக்கு. வேணும்னா போய் கண்ணாடியில பாத்துக்கோங்க. நான் உங்க நெத்தியில குங்குமம் தான் வச்சு விட்டேன். குங்குமத்துக்கு என்னங்க, கோயில் அர்ச்சகர் கூட நெத்தியில வச்சு விடுவாரு. ஆனா நீங்க பிரசாதம் கொடுத்தீங்களோ என்னமோன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். என்ன சொன்னீங்க? வெறும் குங்குமம் மட்டும் வச்சு விட்டா போதுமா? பிரசாதமும் கொடுங்கன்னு கேக்குறேன். பிரசாதம் இங்க இருக்கு, வச்சுக்கோங்க.